Morning children. நம்ம முன்னாடி கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா மூமெண்ட் எக்ஸிபிட்டட் இன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் எக்ஸிபிட்டட் இன் வேரியஸ் அனிமல்ஸ். ஸோ நிறைய அனிமல்ஸில் எப்படிலாம் அனிமல்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எர்த்வார்ம் அப்படின்னா அதோட மசில்ஸ் மூலமாக மூவ் ஆகுது. செட்டே அப்படின்ற பிரிஸ்டல்ஸ் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மூலமாக மூவ் ஆகுதுன்றத பார்த்தோம். இதே ஒரு பேர்டு அப்படின்னோன்னா அது விங்ஸ் மூலமாக மூவ் ஆகுது. ஃப்ளைட் மசில்ஸ் மூமெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். காக்ரோச்சஸ் அப்படின்னா அதோட ஜாயிண்டட் லெக்ஸ் மூலமாகவும் அதுக்கு உரிய பேர் ஆஃப் விங்ஸ் மூலமாகவும் மூவ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸ்னேக் அப்படின்னா ஸ்லிதரிங், அதாவது சறுக்குதல் மூலமாக லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதனுடைய பாடி மசில்ஸ் மூலமாக லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த லூப் சர்ஃபேஸில் புஷ் பண்ணும்போது முன்னாடி மூவ் ஆகுது. அதுக்கு பேர் ஸ்லிதரிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது ஃபிஷ் அப்படின்னா அதோட ஃபின்ஸ் மூலமாக மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது ஃபிஷ்ஷோட மூமெண்ட் ஃபிஷ் பெண்ட் ஆகும்போது அதோட ஃப்ரண்ட் சைடு பெண்ட் ஆச்சுன்னா அதோட டெய்ல் போர்ஷன் அதோட ஆப்போசிட் எண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதே ஹியூமன் பீயிங்ஸ்னால் தேல் பி வாக்கிங் வித் த லோவர் லிம்ஸ், அவங்களோட லெக்ஸ் மூலமாக மூவ் ஆகுறாங்க. நிறைய டைப் ஆஃப் மூமெண்ட் ஹியூமன் பீயிங்ஸில் இருக்குது. அவங்க ப்ரீத் பண்ணும்போது, அவங்களோட ஐஸ் பிளிங்க் ஆகும்போது, அவங்களோட ஹார்ட் பம்ப் பண்ணும்போது பிளட்டு உள்ள சப்ளை ஆகுது. இதெல்லாம் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் சீன் இன் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். இப்போ நம்ம ஒரு டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் எந்த மாதிரியெல்லாம் மூவ் ஆகுது அப்படின்றதுக்கு பார்க்க போகிறோம். அதாவது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் எப்படி இருக்கும் அப்படின்னா அமீபாய்டு மூமெண்ட் அப்படின்றது ஃபால்ஸ் ஃபீட் மூலமாக மூவ் ஆகுது. அதாவது அதனுடைய செல் வால் இப்படி ப்ரொஜெக்ட் ஆயிரும், வெளியில் வரும். அது மூலமாக புரோட்டோபிளாசம் உள்ள இருக்க சைட்டோபிளாசம் மூவ் ஆகும். அது ஒரு ஃபால்ஸ் ஃபீட், அதாவது ஃபீட் மாதிரியே ஒரு அமைப்பு உருவாகி முன்னோக்கி அது அப்படியே நகர ஆரம்பிக்கும். இது அமீபாய்டு மூமெண்ட். அப்பண்டேஜஸ் அப்படின்ற வார்த்தைக்கு இணையுறுப்புகள். அப்போ இந்த சூடப்பொடியாவை ஒரு இணையுறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சீலியரி மூமெண்ட் அப்படின்னா இதுவும் யூனிசெல்லுலார் ஆர்கானிசமில் இருக்கும். இல்லை நம்ம பாடியில் இருக்கக்கூடிய லிம்ஃபாட்டிக் சிஸ்டமில் நீளமான செல்கள் இருக்கும். அந்த மாதிரி செல் இருக்கும்போது காலம்னார் எபித்தீலியம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலம்னார் எபித்தீலியம் மேலே ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எபித்தீலியல் செல்ஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க. நீல வாக்கில் இருக்கக்கூடிய செல்களில் மேலே ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அசையும் போது அந்த மூமெண்ட்டுக்கு பேர் சீலியரி மூமெண்ட் அப்படின்னு சொல்லி பேர். அடுத்தது பார்த்தோம்னா மஸ்குலார் மூமெண்ட் அப்படின்றது எப்படி நடக்கும் அப்படின்னா மசில்ஸும் ஸ்கெலிட்டன் சிஸ்டமும் சேர்ந்து அசையும் போது மசில் டைப் ஆஃப் மூமெண்ட் நடக்குது. அந்த மஸ்குலார் மூமெண்ட்டை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜாயின்ட்ஸ் பற்றி, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கெலிட்டன் எலும்புகளை பற்றி, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மசில்ஸ் பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஜாயின்ட்ஸ் பற்றி பார்க்குறோம். எங்கெல்லாம் 2 போன்ஸ் மீட் ஆகுதோ, the point at which 2 separate bones meet is called joint. இப்போ இந்த ஜாயின்ட்ஸ் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் ஃபிக்ஸ்டு ஜாயிண்ட்டு. இப்போ 2 ஸ்கல் போனுக்கு நடுவில் ஒரு டிஷ்யூஸ் இருக்கும், அதுக்கு பேர் ஃபிக்ஸ்டு ஜாயிண்ட். த ஸ்ட்ரக்சர் பிட்வீன் த 2 போன்ஸ் ஆஃப் த ஸ்கல் பாக்ஸ். இந்த ஜாயிண்ட் மூவே ஆகாது, அதனால் ஃபிக்ஸ்டு ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்லைட்லி மூவபிள் ஜாயின்ட்ஸ் அப்படின்னா நம்ம முதுகெலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டும், அதே மாதிரி ரிப்பு விலா எலும்பு ஷோல்டரில் இருக்கக்கூடிய விலா எலும்புக்கும் பிரெஸ்ட் போனுக்கும் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டும் கொஞ்சம் ஸ்லைட்டாக தான் மூவ் ஆகும், லிட்டிலாக தான் மூவ் ஆகும். அதை ஸ்லைட்லி மூவபிள் ஜாயிண்ட். அ வெரி லிட்டில் ஆர் பார்ஷியல் மூவ்மெண்ட் அக்வர்ஸ் பிட்வீன் த போன்ஸ். The joint between a rib and a breastbone or between the vertebrae is an example for slightly movable joint. The freely movable joint அப்படின்றது நிறைய varying degrees of movement is possible between 2 bones. 2 போன்ஸ்க்கும் நடுவில் நிறைய வகையான மூமெண்ட்டை காமிக்கக்கூடியது freely movable joint அப்படின்றாங்க. இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் பார்த்தோம் அப்படின்னா பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பால் மாதிரியான போர்ஷன், பால் ஷேப்டு ஹெட்டு ஒரு போனில் இருக்கும். இன்னொரு போனில் அந்த பாலுக்கு பொருந்துகிற மாதிரியே ஒரு கப் ஷேப்டு இருக்கும். அந்த கப் ஷேப்பும் பாலும் ஜாயின் ஆகுது. ஜாயினுக்கு ஆர்டிகுலேட் அப்படின்னு பேர். ஸோ இந்த மாதிரியான ஜாயிண்ட் பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரே பிளேனில் ஒரே விதமாக தான் மூவ் ஆகும். ஒன்று பெண்ட் ஆகிறதுக்கு, ஸ்ட்ரெயிட் ஆகிறதுக்கு, பெண்டிங் அண்ட் ஸ்ட்ரெயிட்டனிங். நம்ம நீ போனெல்லாம் மடக்குவோம், நீட்டுவோம், அதெல்லாம் பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹிஞ்ச், எல்போ, நீ, ஆங்கிள்லாம் இருக்கிறதுக்கு பேர் ஹிஞ்ச் ஜாயிண்ட் அப்படின்றாங்க. இதில் ஒரு போனில் சிலிண்ட்ரிக்கல் ப்ரொட்ரூஷன், சிலிண்ட்ரிக்கலாக வெளியில் இருக்கும்.
அது வந்து ட்ரஃப் ஷேப்னா ஒரு கிண்ணம் மாதிரியான அமைப்பு இன்னொரு போனில் இருக்கும். இது ரெண்டும் ஜாயின் ஆகிருக்கும். இதனால் மூவ் ஆக முடியும், ஒரு பிளேனில் மூவ் ஆக முடியும். இந்த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் நிறைய இதில் போகலாம். எக்ஸாம்பிள் வந்து ஷோல்டர் வந்து நம்ம சுற்றி பவுலிங் எல்லாம் போடுறோம் இல்லையா, அப்போ இந்த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து இட் இஸ் பாசிபிள் இன் ஆல் த பிளேன்ஸ். வேறஸ் ஹிஞ்ச் ஜாயிண்ட்டுக்கு வந்து ஒரே மாதிரியான மூவ்மெண்ட் மாத்திரம்தான் பாசிபிள். அடுத்தது பிவோட் ஜாயிண்ட்ன்றது நம்மளோட காலர் போன் கழுத்து பகுதியில் இருக்கும். கழுத்து பகுதியில் ஒரு பாயிண்டட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த பாயிண்டட் ஸ்ட்ரக்சரை சுற்றி ஒரு வளைவுகள் மாதிரியை அடுத்த போனு ஃபார்ம் பண்ணும். இதுக்கு பேர் பிவோட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லி பேர். ரவுண்டட் பாயிண்ட் ஸ்ட்ரக்சர் ஜாயின்ஸ் வித் அ ரிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அனதர் போன். இது எங்கே இருக்குது? ஸ்பைன் ஏரியாவில், பின் கழுத்துக்கிட்ட இந்த மாதிரி பிவோட் ஜாயிண்ட் இருக்குது. அடுத்தது காண்டிலாய்டு ஜாயிண்ட் அப்படின்றது பால் அண்ட் சாக்கெட் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் வந்து அதோட ஒரு போனில் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸாக அளவான குழிவான பகுதி இருக்கும். அது கூட இன்னொரு போனோட ஒரு ரவுண்டு போர்ஷன் வந்து ஜாயின் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எங்கே இருக்கும்னா ரிஸ்ட், நம்மளோட கையோட மணிக்கட்டு பகுதியில் காண்டிலாய்டு ஜாயிண்ட்டு காணப்படும். அடுத்தது கிளைடிங் ஜாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு போனும் இன்னொரு போனும் ஃப்ளாட் சர்ஃபேஸில் தான் இருக்கும். அது ரெண்டும் அட்டாச் ஆகிருக்கிறதுக்கு பேர் கிளைடிங் ஜாயிண்ட். இது எந்த சுற்றிலும் வேணாலும் மூவ் ஆகலாம். இது ஸ்பைன் ஏரியாவில் வெர்டிப்ரேயில் இந்த மாதிரியான ஜாயிண்ட் இருக்கும். சேடல் ஜாயிண்ட் அப்படின்றது ஒரு சீட் போன்ற அமைப்பு இருக்கும். அந்த சீட் போன்ற அமைப்பு வந்து ஒரு இடத்துல கான்கேவ் சர்ஃபேஸ் குழி போன்ற பகுதியும் இன்னொன்று வந்து கான்வெக்ஸ் சர்ஃபேஸ், அதாவது அதை நிரப்புற மாதிரியான பகுதியும் இருக்கும். சேடல் அப்படின்னா என்ன மீனிங்னா ஹார்ஸ்க்கு மேலே போடக்கூடிய சீட்டு. அந்த சீட்டில் நம்ம உட்காரும் போது எப்படி நம்மளோட பாடி பார்ட்ஸும் அந்த சீட்டோட இதுவும் ஜாயின் ஆகுதோ அந்த மாதிரியான அமைப்பு வந்து இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு போர்ஷன் கான்கேவ் ஆகும், இன்னொரு போர்ஷன் கான்வெக்ஸ் ஆகும். இதில் சுற்றிலுமே வந்து இந்த இடத்துல கான்கேவ் அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு போன் அட்ஜசண்ட்டாக ஜாயின் ஆகும். இது வந்து நம்மளோட ரேடியஸ் அல்னா, அதாவது கையில் இருக்கக்கூடிய எல்போக்கு கீழே இருக்கக்கூடிய நீக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் எப்படி ரிஸ்ட் போன்ஸோட ஜாயிண்ட் ஆகிருக்குன்றது எக்ஸாம்பிள் வந்து சேடல் ஜாயிண்ட். தம்பு, அதாவது நம்ம கட்டை விரலும் எப்படி ஷோல்டர்லாம் ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படின்றது இதெல்லாம் வந்து சேடல் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சினோவியல் ஜாயிண்ட்ன்றது ரெண்டு மூட்டு பகுதிகளுக்கு நடுவில் இருக்குது. அந்த ரெண்டு போன்ஸ்க்கும் நடுவில் இதோட எண்டில் பார்த்தோன்னா கார்டிலேஜ் போன் அப்படின்னு இருக்கும். கார்டிலேஜ் போன் அப்படின்னா ரொம்ப சாஃப்டான போன்ஸு. இப்போ இந்த கார்டிலேஜ் போனையும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைபரஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். அந்த ஃபைபரஸ் கனெக்டிவ் டிஷ்யூவை நம்ம லிகமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதை தவிர உள்ளே வந்து சினோவியல் மெம்பரைன் இருக்கும். அந்த சினோவியல் மெம்பரைன் என்ன பண்ணுவோம்னா இங்கே சினோவியல் ஃப்ளூயிட் அப்படின்றது செக்ரீட் பண்ணுவோம். அந்த ஃபைபரஸ் லிகமெண்ட்டுக்கு மேலே திரும்ப கேப்சியூல் மாதிரி ஒரு 2 லேயர் ஃபைபரஸ் டிஷ்யூனால் உருவாகிருக்கும். அப்போது இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னா லிகமெண்ட் அப்படின்றதும் சினோவியல் மெம்பரைன் அப்படின்றதும், அடுத்தது ஆர்டிகுலர் கேப்சியூல் அப்படின்றதும் இருக்குது, கார்ட்லேஜ் போன் இருக்குது, உள்ள சினோவியல் ஃப்ளூயிட் இருக்குது. இது எல்லாமே எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஃப்ரீயாக வந்து இந்த போன்ஸ் மூவ் ஆகிக்கிறதுக்கு, அதே சமயம் ஜாயின் ஆகிருக்கிறதுக்கும், அந்த ஜாயினிங்கில் வந்து ஃப்ரிக்ஷன் எதுவும் உராய்வு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக இந்த சினோவியல் ஃப்ளூயிட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரிக்ஷன் அப்படின்னா அது உராய்வு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக இருக்குது. அதே மாதிரி ஏதாவது ஷாக், நம்ம விழுகும்போதோ இல்லை ஓடும்போது ஏதாவது இடிக்கும்போது அந்த இடத்துல ஷாக் வராமல் இருக்கிறதுக்கு, டு ப்ரிவெண்ட் ஷாக் அண்ட் டு ப்ரிவெண்ட் த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த எண்ட்ஸ் ஆஃப் த போன்ஸ், இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து இதை சினோவியல் ஜாயிண்ட்டோட இது. சப்போஸ் இதில் ஏதாவது நம்மளுக்கு டிசீஸ் இருந்துச்சு, வீக்கம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த ஆர்த்ரைட்டிஸ் குறையணும் அப்படின்னா நம்ம இந்த போன்ஸ் வந்து அதிகமாக மூவ் ஆகாமல் வாக் பண்ணாமல் இருக்கணும். அதுக்கு தேவையான ஃபுட் ஹேபிட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சினோவியல் ஃப்ளூயிட் அதிகமாக செக்ரீட் ஆச்சுனாலும் இந்த டிசீஸ் வராமல் தடுக்கலாம். இனி அதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம்ப்பா. தேங்க்யூ.